ஒரு ஊர்ல ஒரு வியாபாரி இருந்தாரு. அவரு தன்னோட பயணத்துக்காக ஒரு ரொம்ப பலமான ஒட்டகத்தை காசு கொடுத்து வாங்கினாரு. சரி, கொஞ்ச நேரம் ஒட்டகத்தை ஓய்வெடுக்க விடலாம்னு அதோட சேணத்தை கழட்டினாரு. அப்போ அவருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. அந்த சேணத்துக்கு அடியில ஒரு சின்ன பை மறைச்சு வைக்கப்பட்டிருந்துச்சு. பதற்றமா அந்த பைய திறந்து பார்த்தான். உள்ள முழுக்க கண் கூசுற அளவுக்கு பளபளக்கிற விலை உயர்ந்த வைரக்கற்கள். இத பார்த்து அவரோட வேலைக்காரனுக்கு பயங்கர பேரச வந்துருச்சு. மெதுவா வியாபாரியோட காதுல வந்து, ஐயே, யாருக்கும் இத பத்தி தெரியாது, நாமளே வச்சுக்கலாம், நாம கோடீஸ்வரன் ஆகிடலாம் அப்படின்னு ஆசையா சொன்னான். யாருக்கா இருந்தாலும் அந்த நேரத்துல சபலமா தான் இருக்கும். ஆனா அந்த வியாபாரி வேற ரகம். அவர் ஸ்ட்ரிக்டா முடியாதுன்னு சொல்லிட்டு நேரா அந்த ஒட்டகத்தை வித்தவங்கிட்டயே போய் அந்த வைரப்பைய அப்படியே திருப்பி கொடுத்தாரு. வியாபாரியோட இந்த நேர்மையை பார்த்து அந்த பழைய முதலாளி மிரண்டுட்டாரு. உங்க நேர்மைக்கு பரிசா இந்த ஒரு வைரத்தையாவது நீங்க வச்சுக்கலாமே அப்படின்னு கேட்டு ஒரு வைரத்தை நீட்டினாரு. ஆனா அந்த வியாபாரி லேசா சிரிச்சுக்கிட்டே, இல்ல வேணாம், நான் ஏற்கனவே 2 வைரங்களை என் கூடவே வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. எல்லாரும் குழப்பமா பார்க்க, ஆமா, ஒன்னு என்ன நேர்மை, இன்னொன்னு என்ன சுயமரியாதை அப்படின்னு கெத்தா சொல்லிட்டு கிளம்புனாரு. உங்ககிட்ட எவ்வளவு காசு இருந்தாலும் நேர்மையான மனுஷனுக்கு இருக்கிற பவர் வேற லெவல் பைஸ். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க கருத்தை காமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் சொல்லப்படாத கதைகள் புதிய திருப்பத்தோட மீண்டும் ஒரு கதையோட சீக்கிரம் சந்திப்போம். நன்றி.